ஓ, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்களுக்கு பின்னால் ஒரு ஆக்கள் இருக்கிறோம் உங்களை பார்த்துக்கொள்றதுக்கு, உங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்கொள்றதுக்கு. இப்போ நான் இனியா வேறு உங்களோட தொடர்பு இப்போ ஐயாட்ட இருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்போ என்ன யோசனையில் அடித்த நீங்கள் ஐயா? இதெல்லாம் நெருப்பு வச்சுட்டு கவலையாக இருந்தது பிள்ளை பார்க்க. சரி, அதை ஒருக்கா நீங்கள் பாருங்கள். அப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னத்துக்கு உதவி பெற்று தருவேன்னு சொல்லி சொன்னேன்னா, என்னினிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து ஒரு 3 உதவிகளை வந்து வழங்க போகிறோம். யார் யாருடைய உதவிகளை வழங்க போகிறோம், எங்கெங்கே வழங்கியிருக்கிறோம், ஒவ்வொரு உதவியும் வேறுபடும். யார் யாருடைய உதவியை வழங்க போகிறோம், என்ன மாதிரி உதவிகளை வந்து வழங்குறோம்ன்றதை வந்து முழுமையாக அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற அந்த ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே. வாங்க, யார் யார் இந்த உதவியை வழங்கியிருக்கிறாங்கன்ற பார்க்குறதுக்கு முதல் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டனை வந்து கொடுத்து விட்டுட்டிங்கன்னா, அதை ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் சைட்டில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோன்ற கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் போட்டோன்னா அந்த வீடியோ வந்து வரும். டிகே கார்த்திக் என்ற பக்கத்தில் இருக்கிற உறவுகள் சில நேரம் சந்திக்கல, என்ன இப்போ உதவியெல்லாம் விட்டுட்டிங்களா, உதவியல் செய்கிறது இல்லையான்னு ஒவ்வொரு நாளுமே நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் செய்கிறது இல்லையான்னு கேட்பினா என்னென்னா, அவள் டிகே கார்த்திக் என்ற அந்த ஃபேஸ்புக் சைட்டில் மட்டுமே ஃபாலோவில் இருக்கிறீங்க. டிகே வன்னி என்ற ஒரு ஃபேஸ்புக் சைட் இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக பார்த்துருவோம். கனடா மொன்றியலில் எனக்கு அன்பான உள்ளங்கள் நிறைய இருக்கிறோம். அதில் ஒரு உள்ளங்கள் தான் இந்த ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் வந்து அங்கே இருக்கணும். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு பிறந்தநாள் நிகழ்வு என்ன வந்தாலும், ஒரு நன்மையோ தீமையோ, அந்த நிகழ்வுகள் வந்து இப்போ அவருடைய மகண்ட ஒரு பிறந்த ஆண்டு நினைவுக்கும் உதவி செய்திருந்தார்கள். அதேமாதிரி அவர்களுடைய பிறந்த தினங்கள், கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வரைக்கும் இங்கே பெரிய வாழ்வாதார உதவியாக வந்து உதவிகளை வந்து வழங்குறது வழக்கமாக அவர்கள் செய்கிற ஒரு செயல்பாடு. அதில் அர்ச்சனா ஞானவேல் என்று சொல்லக்கூடிய வாக்கு வந்து இன்றைய தினம் 21/4/2024 அர்ச்சனாட பிறந்த தினம். இந்த அர்ச்சனாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா, அர்ச்சனா ஞானவேல் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா அப்போ அந்த உதவியை வந்து கொண்டு போய் கொடுப்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 51வது பிறந்த நாள் 7/4/2024 51வது பிறந்த நாள் கிருஷ்ணன் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவர் பிரான்ஸ்ல இருந்து ஒரு உதவியை வழங்கியிருந்தார். அந்த உதவியையும் வந்து வழங்க போறோம். கிருஷ்ணன் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவரால் பிரான்ஸ்ல இருந்து தரப்பட்ட உதவி. அதே மாதிரி சுந்தரலிங்கம் ஜிந்துசன் அவர்களுடைய பிறந்த தினம், கனடாவில் பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி இருந்தார். அவர் தந்த ஒரு உதவி சுந்தரலிங்கம் ஜிந்துசன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட உதவி. அப்போ நாங்கள் இந்த 3 உறவுகளோட உதவியைத்தான் வழங்க போகிறோம். இன்றைய தினம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படி ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம். கிருஷ்ணன் சிவகுமார் பிரான்ஸில் இருந்து, அதே மாதிரி அர்ச்சனா ஞானவேல் கனடாவில் இருந்து, சுந்தரலிங்கம் ஜசிந்தன் பிறந்தநாள் கனடாவில் இருந்து. இந்த 3 உறவுகளால் வழங்கப்பட்ட உதவியைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க, மலண்டு போகிறோம், உதவியை வழங்குறோம். அப்படி ஒரு கிளிநொச்சி போகிறோம், திரும்ப வந்து கல்மடு போகிறோம், அப்படியே வீட்டுக்கு போகிறோம். வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நலான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து பிரான்ஸில் இருக்கிறா. பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 2 பிள்ளைகளுக்கு மாதம் படிக்கிறதுக்கு ஒரு உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறா. அதே மாதிரி ஒரு எங்கட பகுதியில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து கல்விக்குரிய இதாக வந்து கேட்டிருந்துச்சு, நம்ம கல்விக்கு ஒரு உதவின்னு சொல்லி. அந்த உதவி வந்து ஒரு லேப்டாப்பாக இருந்தால் தங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய மகளுக்கு இதை கேட்டிருந்தார். அதை வந்து வழங்கி வைக்கிறோம். 2 லட்சம் ரூபா பெறுமதியான லேப்டாப் நலான்னு சொல்லக்கூடியவா பிரான்ஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தா. அவாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். ஐயா, ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதே போல் தான் நாங்கள் வந்து கேட்ட உடனே நீங்கள் இந்த உதவியை செஞ்சு கொடுத்தீங்க. அதுபோல் உங்களுக்கும் அதை கொடுத்தவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியும். சரி, நன்றியா. சரி, பதிவில் இல்லாமல் நிறைய கல்விக்குரிய உதவிகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதில் மாத படிப்பு, பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்குரிய மாத உதவியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி எங்களுடைய பகுதியில் இருந்து தான் ஒரு மாணவி வந்து கேட்டிருந்தா தனக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்றதுக்கு ஒரு லேப்டாப்பை வந்து பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அதை நலான்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு வந்து கொடுத்துருந்தா. அதே போல்
150 மாணவர்களுக்கான இலவச கல்வியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். 3 கல்வி நிலையங்கள், இளையநிலா கல்வி நிலையம், அதே மாதிரி அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பில் இயங்குது. அதே மாதிரி கண்ணகி நகர் பகுதியில் வந்து இன்னும் கல்வி நிலையம் அமைக்கையில் ஒரு பொது மண்டபத்தில் அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலவச கல்வியை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். விதுனன் ஜெயநிதன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் இணைந்து லண்டனில் இருந்து அந்த உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அதில் ஒன்று தான் இந்த அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கன் குடியிருப்பில் அமைஞ்சிருக்கிற இலவச கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டில் இருந்து கிருஷ்ணன் சிவகுமரன் என்று சொல்லக்கூடியவருடைய 51வது பிறந்த தினம். அந்த 51வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய அந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு புத்த ஆடைகளை வேண்டி வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார். சந்தோஷமாக உண்மையிலேயே இன்றைக்கு கொண்டே கொடுக்க அனைத்து மாணவர்களும் வந்து சந்தோஷமடைந்திருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. அவர்களுக்கு புது ஆடைகளை வந்து எங்களுடைய கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு புது ஆடைகளை வந்து வழங்கியிருந்தார் கிருஷ்ணன் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவர். இந்த செயல்பாட்டை செய்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு எங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகளும் உணர்வு பூர்வமாக முன்வந்து செய்கிற இந்த உதவியால் நிறைய குடும்பங்கள் வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ நான் செய்கிறது மட்டுமில்லை, பல பகுதிகளில் பல இடங்களில் வந்து நிறைய உதவி வந்து எங்களுடைய ஆக்களுக்கு வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். உங்களால் வந்து நிறைய உறவுகள் பயனடையினம். உண்மையிலேயே மனதுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எந்த காலப்பகுதியிலையும் நான் இந்த பூமியில் இருக்கிற எந்த காலப்பகுதியிலையும் தம்பி நீ என்ன செய்த நீ அப்படின்னு கேட்டால், நான் இவ்வளோ பேருக்கு ஒரு காலத்தில் இவ்வளோ உதவிகளை வந்து பெற்றுக் கொடுத்தேன் அப்படி என்று சொல்லி சந்தோஷமடைவன். அதுவே ஒரு நிறைவாக இருக்கும். வாழ்க்கையில் யாருக்குமே பிரயோசனம் இல்லாமல் இறந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கிற விஷயமா இருக்கும். இந்த உதவியை வழங்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த கிருஷ்ணன் சிவகுமரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு பிறந்த தினத்திலையும் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து இப்படியான உதவிகளை வந்து வழங்கணும். எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா உடுப்பு? ரைட், சந்தோஷம் தானே? 51வது பிறந்த நாள் 7/4/2024 கிருஷ்ணன் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவர் பிறந்த தினம். பிரான்ஸில் இருந்து உடுப்பு, கேக், மைலோ இதை வந்து வழங்கியிருந்தார். தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ஏற்கனவே எங்களுடைய இளையநிலா கல்வி நிலைய மாணவர்களுக்கு வந்து வழங்கியிருந்த நான் உடுப்பு. அப்போ அதை பார்த்துட்டு அதே போல் அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. அப்போ அந்த மாணவர்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சிவகுமார் அவருடைய அந்த 51வது பிறந்த தினத்தில் காலடி எடுத்து வைக்கிறார். கிருஷ்ணன் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினத்தை சரி அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோட தெரிவிச்சு விடுவோமா? Happy birthday கிருஷ்ணன் சிவகுமார். Birthday to you. ரைட், இது சாக்லேட் மாதிரி உள்ள கேக்கா இல்ல சாக்லேட் கேக்கா? சாக்லேட் கேக்கா? எங்கட கிருஷ்ணன் சிவகுமார் அவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா சாக்லேட் கேக், அதோட மைலோ, 40 பேருக்குரிய உடுப்பு, 40 பேருக்கான உடுப்பு, அதே மாதிரி மைலோ கேக் வழங்கப்பட்டிருக்கு இந்த ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து. எல்லாரும் தொடர்ச்சியா வருக பார்த்து இருந்துட்டு இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் செய்வன். ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து வழங்குவோம். அதை என்ன அடிப்படையில பார்த்து வழங்குறேன்டா, யார் கூடுதலான தடவை வந்து இங்க வந்திருக்கணும், டியூஷனுக்கு வந்து நிக்காம இடநிறுத்தாம வந்த பிள்ளைகளுக்கு வந்து பரிசுகள் வந்து இருக்குதா? பிள்ளைகளை பேரண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியா இதுக்கு அனுப்புங்க, கல்வி நிலையத்துக்கு அனுப்புங்க. ஒரு பெரிய தொகை பணத்தை வந்து இந்த கல்வி நிலையத்தை நடத்துறவை வந்து செலவழிச்சு கொண்டிருக்கணும். மாதம் டீச்சர்ஸ் ஆக்களுக்கான சம்பளம், அதே மாதிரி இந்த போசாக்கு உணவு திட்டம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவிலான செலவை வந்து செய்து கொண்டிருக்கணும். பிள்ளைகளும் அதே மாதிரி ஒழுங்கா வந்து வரணும், இதால பயன்பெறணும். நீங்க
பேரண்ட்ஸ் முக்கியமா எல்லாரும் நீங்க சொல்லி அடிக்க ஒருக்கா அந்த என்னன்னு சொன்னா ஒரு வீண் வினயமா போகக்கூடாது. என்ன மற்றவங்களுக்கு மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு வேலை திட்டத்தை பாருங்க. மற்றது பிள்ளைகளோட கல்வியில வந்து ஒரு முன்னேற்றம் வந்து 3 மாதம் இல்லை 6 மாதத்துல புரிமான முன்னேற்றம் தெரியணும். ஒருத்தருக்கும் அடிக்கிறதோ வெறுட்டுறதோ இங்க வந்து இருக்க அடிக்க மாட்டேனம். அப்படி அடிக்கிறனாலும் காலுக்குள்ள தான் அடி நினைக்கிறேன். அதால கூடுதலா இது உங்களோட இடம், உங்களோட கல்வி நிலையம் வந்து சந்தோஷமா டீச்சர் ஆக்கள்கிட்ட கேட்டு படிக்கணும். டீச்சர் ஆக்கள் என்ன செய்யக்கூடாது, விலங்கையில போய் டீச்சர் கேட்டா பேசுவான்னு சொல்லி இங்க யாரும் பயப்படக்கூடாது. விலங்காட்டி எனக்கு விலங்கையில டீச்சர் இதை ஒருக்கா சொல்லித்தாங்க, கேட்டு படிக்கணுமா? சரியா பிள்ளைகள்? என்ன செய்யணும், டீச்சர் ஆக்கள்கிட்ட வந்து போய் கேட்க பயத்துல நீங்க பேசாம இருக்கக்கூடாது. டீச்சர்கிட்ட போய் கேட்கணும். விளங்காததை போய் கொண்டே இதை எனக்கு விளங்கிற டீச்சர் சொல்லித்தாங்க. டீச்சர் என்னத்துக்கு இருக்கிறேன், டீச்சர் ஆக்கள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றதுக்கு. பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, அவை அடிக்க மாட்டினோம். அவையோட கடமை வந்து உங்களுக்கு விளங்காட்டி விளங்கப்படுத்துறது தான். சரியா? அப்ப விளங்காததை போய் கேட்டு பக்கத்துல எனக்கு விளங்கிற டீச்சர் இதை சொல்லித்தாங்கன்னா திரும்ப சொல்லி தருவீங்க. சரியா? கேட்டு படிக்கணும். வாங்க ஐயா. என்ன மாதிரி ஷர்ட் இல்லையா? ஷர்ட் ஒன்று அடிச்சிருக்கலாமே. வெக்க கடும் வெக்க. தம்பி பிறகு என்ன ஐயா, என்ன நடக்குது? இழுக்குதுன்னு ஒரு மாதிரி இழுக்குதுன்னு முட்டோ மருந்து எடுத்து வச்சிருக்கா. இப்ப இன்றைக்கு கால் பண்ணினீங்களா? என்னண்டு நான் வருவேன் என்னண்டு தெரியும்? தெரியாது. இல்லைங்கல்ல நீங்கள் வரையில தானே கண்ணனால வரையிலன்னுட்டு கால் பண்ணினீங்க. ஐயாட வீட்டுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்பதான் வந்து கொண்டிருக்கிறேன். நேரம் கிட்ட வந்து கொண்டு கேட்கல. ஐயாட கோலும் வந்து வருது. அப்ப நான் யோசிச்சேன் ஐயாக்கு யாரும் தகவல் என்னுடைய யாரும் கூட இருந்த தகவல் அனுப்புறாங்களோ தெரியல. அப்படி இல்லையா? அப்படி எல்லாம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தானே. எப்படி ஐயாவுக்கு தகவல் கசிஞ்சுதுண்டு. ஐயா கடன் வைக்கையா இருக்கு. அப்ப நாங்க வெளியே இருப்போமா? வாங்க வெளியே இருந்தா ஒரு இதா இருக்கும். தம்பியா வாங்க. அந்த மற்ற கத்திரிகளையும் எடுத்துக்கலாம். இங்கால போ, உள்ளுக்கு நிக்கல. அங்க போவோம் தம்பி. அந்த புளியடிக்கு போயிடுவோம். இங்கால எந்த புளியடி? இந்த ஓ ஐயா வணக்கம். வணக்கம். ஓ ஐயா வணக்கம். ஐயாவும் பேரனும் என்ன? ஓ ஐயாவும் பேரனும் வந்து இருக்கணும். இப்போ பேரண்டையும் ஐயா பதிவு வந்து ஆரம்பத்தில் வந்து போட்டிருப்பேன். இப்போ என்ன மாதிரி எப்படி போகுது உங்களோட நிலவரங்கள் எல்லாம்? எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கு. கஷ்டம் ஐயா ஒரு முட்டு பிரச்சனையில் இருக்கிறது. இப்போ தான் நான் முட்டு இல்லை இப்போ அது இடம்பெயர்ந்ததுல இருந்துருக்கு. இடம்பெயர்ந்த 2008. ஓ ஐயாக்கள்கிட்ட பதிவை வந்து பார்க்காதவர்கள் வந்து அந்த இப்போ இந்த விளக்க பகுதியில் வந்து கொடுத்துருப்பேன். யூடியூப்பில் என்ன கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்தில் அவர்களுடைய நிலப்பாட்டை வந்து கேட்டு பதிவு செய்திருந்த நான். இப்போ ஐயாவும் அவருடைய பேரனும் வந்து இருப்பதாக. பேரன் எத்தனாம் ஆண்டு நீங்கள்? ஓ தம்பி வந்து 10ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு படிப்புக்குத்தான் ஒரு உதவியை பெற்று தர்றதாக வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் படிப்பை வந்து அதை தொடர்ந்து போகக்கூடிய மாதிரிக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதால படிப்பை தொடரக்கூடிய மாதிரி. இப்போ நீங்கள் வந்து கேட்குற விஷயம்ன்றது வந்து இன்னும் அப்படி முன் வரையில் யாராவது முன் வந்தால் தான் செய்யலாம். இப்போ ஐயாட பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து தகரம் போட்டிருக்கிறதால அதுக்கு என்ன உதவி ஐயா கேட்டீங்க? ஏதாவது கூரையை சரி மாற்றி தந்தா. கூரையை மாற்றி தந்தா வேற ஒன்று. ஓ கூரையை மாற்றி தந்தா தங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குமெண்டு அந்த வீட்டை ஒருக்கா காட்டி விடுங்களேன். ஐயாட கூரையை. ஐயாரா வீடு கட்டி இது திட்டத்தில் தந்த வீடு ஐயா? இல்லை இல்லை, இது நீங்களா கட்டி கொண்டது? ஆமியால் கட்டி தந்தோம். ஆமியால் கட்டி கொடுத்த வீடு. தகரத்தை போட்டிருக்கு மேலே. அந்த தகரத்தால் அவர் 9 மணிக்கு பிறகு வீட்டுக்குள்ளே இருக்கிறே இல்லைன்னு சொல்லி இப்போ எல்லாம் வெக்க காலத்தில் அது செய்யலாத. ஆனால் மர நாளுகள் நல்லா இருக்கிறதால ஏதோ நீங்கள் தக்க வச்சு கொள்ளலாம். மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கிறதான் கஷ்டமாக இருக்கும். சரி அதை ஒருக்கா நீங்கள் பாருங்கள். அப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னத்துக்கு உதவி பெற்று தருவேன்னு சொல்லி சொன்னேன்னா படிப்பு விஷயத்துக்கு. ஓ படிப்பு விஷயத்துக்கு எவ்வளோ மாதிரி உதவி கேட்டிருந்தேன் நீங்கள்? எனக்கு கணக்கு சொல்லல. ஏன்னா ஒரு காலையில் ஒரு நாளைக்கு 160 ரூபா கொடுக்கணும் பஸ்ஸுக்கு.
ஒரு நாளைக்கு 160 ரூபா பஸ்ஸுக்கு. பாடம் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்கூலுக்கு போவார், வந்து திருப்பி டியூஷனுக்கு போகிறதுக்கு 80 ரூபா, காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 80. எந்த ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போகிற நீங்கள் தம்பி? நான் கிள்ளாச்சியில் இருக்கிற டியூஷனுக்கு போகிறேன். அந்த பிரைட் அண்டு சென்டர் காலேஜுக்கு பின்னால் ஒரு டியூஷன். அதுக்கு திரும்ப இங்கே வந்து சாப்பிட்டு திரும்ப பஸ் எடுத்து போகிறீங்களா? அப்போ ஒரு நாளைக்கு பஸ் காசு மட்டுமே உங்களுக்கு 160 ரூபா. 160 ரூபா முடியுது மொத்தம். 80 ரூபா போகும் ஒவ்வொரு தடவையும் போய் வர்றதுக்கு. 40 ரூபா இங்கே தங்குறாங்க, அங்கே இங்கே வர திரும்ப இங்கேருந்து ஓகே. இப்போ 160 ரூபா பஸ்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு வருது. அப்போ என்ன ஐயா வேறு என்ன உங்களுக்கு அந்த இப்போ அரசாங்கத்தால் கொடுக்குற கொடுப்பனவன்னு சொல்லி என்ன வர்றது? அரசாங்கத்தில் கொடுக்கறது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் 250 ரூபா தராங்க. மற்ற இந்த 1900 ரூபா வந்து அது நின்ற வாக்கில் ஒரு ட்ரிப் தருவாங்க, பிறகு 2 மாதம் 3 மாதத்துக்கு நிப்பாட்டி பிறகு ஒரு ட்ரிப் தருவாங்க. சேர்த்து தர மாட்டாங்க. அந்த 1000 இந்த 2 மாதம் நிப்பாட்டி இருந்தாலும் அதை சேர்த்து தர மாட்டாங்க. அந்த 1900 தான் தருவாங்க. இந்த முட்டு இப்போ நிற்குமா உங்களுக்கு? என்னத்தை குளிசா போட்டு நிப்பாட்டுறீங்களா இல்லை பம்பா வைக்கிறீங்களா? குளிச்சு தான் போடுறேன். பம்பா வைக்கலையா? இல்லை. ஏன்னா அது கூடிருமாண்டாக்கா பாவிக்கிறலையோ? இல்லை, முந்தி பாவிச்சேன். பிறகு டாக்டர் சொன்னார் பம் உங்களுக்கு தேவையில்லை, குளிசை எடுங்கன்னாரு. குளிசை பாவிங்கன்ட்டு. குளிசைண்டா அப்படி இந்த போட்டு அடிக்கிற குளிசையும் இருக்குல்லோ? போட்டு அடிக்கிற குளிசை அதுதானா? அந்த கார்டு எடுத்து கொண்டு வா. இல்லை வேணாம் 300 ரூபா ஒரு கார்டு. இன்னைக்கு காசு இல்லாட்டி பாமசியில் தான் வாங்குவோம். ஓ, அப்போ எத்தனை இப்போ ஐயாட்ட இருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்போ என்ன யோசனையில் அடித்த நீங்கள் ஐயா? இதெல்லாம் நெருப்பு வச்சுட்டு கவலையாக இருந்தது பிள்ளை பார்க்க. என்ன பிரச்சனை? அவர் என்னோட நின்று கஷ்டப்படுறாரு. உங்களோட 2 கஷ்டப்படுறாரு. ஓகே, அது வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறான் பொடியன். அதுக்கு இப்போ நாளைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தன்னை ஒரு தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நபராக வரணுமாட்டா, எல்லா கஷ்டங்களையும் தாங்கின மனிதர்களாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு வலிமையான மனிதர்கள். எந்த ஒரு கஷ்டமும் காணாமல் இருக்கிற மனிதன் வந்து ஒரு கஷ்டம் வரைக்குள்ள பயந்துருவான். அப்போ எப்போவுமே எல்லா வலிமை மிக்கவர்களாக வர்றன்னு சொன்னால் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணுமே ஐயா. எவ்வளவு கடும் கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கடும் கஷ்டப்படுங்க. அப்போ தான் எங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. சாதாரணமாக இருந்த ஆக்கள்னு சொன்னால் எங்களை ஈஸியாக வந்து எல்லோரும் தோற்கடிச்சிட்டு போயிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா. உங்களோட இருந்து பேரன் வந்து நல்ல ஒரு வளப்பொண்டு வளர்றாருன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறது. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. நல்ல ஒரு பிள்ளையா அவர் வந்து வருவார். அப்போ அவரை பற்றி கதைச்சி தான் நான் ஒரு அக்காவோட கதைச்சி அவருக்கு மாதம் ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பார்ப்போம், ஒரு அவாக்கு ஒரு வீடியோ கொண்டு போட்டு பார்ப்போம். ரிங் போகுது, ஆன்சர் வருதோ தெரியல. பார்ப்போம். ஆன்சர் பண்ணா கதைப்போம். என்ன கோலிங் என்று மட்டும் பொழுது ரிங்கிங் இல்லையா? ஓ சரி, பிரச்சனை இல்லை. கோல் பண்ணினா நான் அவைகளுக்கு சொல்லலை, நான் கோல் எடுப்பேன்ண்டு. இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு நேரம் மாற்றி கிடைக்க விடுவோம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் அவாட்ட தான் கதைச்சிருக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபி ஞானவேல்னு சொல்லக்கூடியவங்க வந்து கனடா மொன்ட்ரியல்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும். கனடாவில் வந்து மொன்ட்ரியல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற உறவுகள் ஏற்கனவே இன்னொரு குடும்பத்துக்கு மாத உதவியை வந்து செய்து கொண்டிருக்கணும். மாதம் அவர்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். கனடாவில் இருந்து அவையிலும் ஒரு ஷாப் ஒன்று நடத்தினோம். அதிலேருந்து வர்ற வருமானத்திலேருந்து ஒரு பகுதி வருமானத்தை எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு ஒரு வருஷத்தில் வேறு குடும்ப உறுப்பினர்களே 1 2 3 4 5 6 7 நிகழ்வு வரும். ஒரு வருஷத்தில் வந்து 7 உதவிகள் அவாவால் வந்து 7க்கு மேலே தான் உதவிகள் வந்து வழங்குறது. அதுலேயும் வந்து பார்த்தா வாழ்வாதார உதவின்னு சொல்லி ஒரு 4 லட்சம் ரூபா பெறுமதியான கடை ஒன்று போட்டு கொடுத்துருந்தா, பெரிய உதவிகள் தண்ணி, அந்த இரணமோடு பகுதியில் வந்து தண்ணி பைப் வழங்கியிருந்த அந்த ஒரு தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு அண்ணாக்கு அந்த பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்த பதிவுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு போய் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ ஒன்று பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வாழ்வாதார உதவிகளுக்கு ரூபி ஞானவேல் தம்பதியினர், ஞானவேல்னு சொல்லக்கூடியவரும் ஒரு அருமையான மனிதர். அதே மாதிரி ரூபி என்று சொல்லக்கூடிய காவும் நேரடியாக
எங்களோட இடத்துக்கு வந்து வருகை தந்திருந்தா என்னோட வந்து நேராக வந்து கதைச்சிட்டு போயிருந்தா நீண்ட காலமாக உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதான் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே. கனடாவில் அதுவும் மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு நெருக்கமான உறவுகள் வந்து இருக்கணும். அதில் ஒரு 4 குடும்பத்துக்கிட்ட இருக்கணும். உண்மையிலேயே அந்த கனடா மொன்றியலுக்குள்ளே தான் நான் எவ்வளோ விரும்பி இருக்கணும். கூடுதலான உதவிகளை மாதம் மாதம் கூடுதலான உதவிகளை இடவிடாமல் செய்து கொண்டிருக்கிற உறவுகள், திரும்ப திரும்ப என்னூடாக வந்து உதவி செய்கிற உறவுகள். அதில் வந்து இந்த ரூபி ஞானவேல் குடும்பம் வந்து ஒரு இது. அப்போ இன்றைய தினம் வந்து 21/4/2024 அர்ச்சனா ஞானவேல் அவளோட மகள்கிட்ட பிறந்த தினம். மகள்கிட்ட பிறந்த தினம், மகன்கிட்ட பிறந்த தினம், அவளோட பிறந்த தினம், கணவர்கிட்ட பிறந்த தினம், இன்னொரு மகள்கிட்ட பிறந்த தினம், ஒரு மகன்கிட்ட இறந்த ஆண்டு நினைவு, இப்படின்னு சொல்லி எல்லாமே வரும். வரைக்குள்ள ஒவ்வொரு இதுக்குமே ஒரு வாழ்வாதார உதவிகள், சிறப்பான உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அப்போ போன முறை அவருடைய மகன்கிட்ட பிறந்த தினத்தில் ஒரு உறவுகளுக்கு வந்து உதவி வழங்கி அவைகளுக்கு மாதம் மாதம் உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறா. ரூபி ஞானவேல்னு சொல்லக்கூடியவா வந்து மாதம் மாதம் அவையில் தேவைக்குரிய உதவியை. அதே மாதிரி தம்பியும் வந்து அந்த ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற ஆள் தான். இந்த படியேண்ட படிப்பை நீங்கள் ஒரு தளம்பலம் இல்லாமல் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு போகணுமெண்டா எவ்வளவு உதவி மாதிரி இருந்தால். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு பக்கத்தில் எந்த ஒரு உதவியும் இல்லை. மகன் நின்றுட்டு ஒருக்கா, ஏன்னா இப்போ அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை. அவர் இப்போ கிட்டத்தில் ஆக்சிடென்ட் பட்டு. யார் மகன்? மருமகனா. அப்போ அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவை எங்கே இருக்கணும்? கண்டியில் இருக்கணும். இப்போ மகளாக்கள் உங்களோட இந்த அதில் அந்த வீட்டு மகள் அவா? ஓ, மகளாக்கள் வந்து மகள் அது ஆரம்ப பதிவில் வந்து அவரெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ ஐயாவும் அவர் தான் இருக்கிறது. அப்போ அதை விட நீங்கள் வேறு வேலைகள், வேறு ஒரு வழி வருமானங்கள்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை. ஓ, ஐயாவுக்கு ஒரு முட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு முடிவு எடுப்போம். இப்போ எவ்வளவு மாதிரி மாத உதவி உங்களுக்கு இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும்? எனக்கு என்ன ஒன்றும் குறிப்பிட்டு கேட்க முடியாது ஐயா. காரணம் என்னென்னா, நாங்கள் யார்கிட்டையும் கொடுத்து வச்சு இவ்வளவு தாங்கன்னு கேட்குறோம், அது வேறு விஷயம். இது அவங்களா செய்கிற உதவியை இவ்வளவு தாங்கன்னு கேட்குறதுக்கூடிய மனசாட்சி எனக்கு இல்லை. அவங்க தர்றதை தரட்டும், அவையெல்லாம் தர்றதை தரட்டும். ஆனால் நான் இவ்வளோ ஒன்று கேட்குறதுக்கு நான் கொடுத்து வைக்கல, அதால் நான் கேட்க எனக்கு அது ஒரு கூச்சமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, ஐயா வந்து அதால் வந்து இது செய்கிறார். சரி, நம்ம ஒரு மனஜாட்சிக்கு கதைச்சி ஒரு முடிவுக்கு வருவோமே. இப்போ 160 ரூபா ஐயா பஸ்ஸுக்கு, 10 நாளுக்கு 1200 ரூபா, 5000 ரூபா பஸ்ஸுக்கு மட்டும். ஒரு மாதத்தில் 5000 ரூபா டியூஷன் பஸ்ஸுக்கு மட்டும் வரும். டியூஷனுக்கு ஒரு இடத்துல 1700 ரூபா, ஒரு இடத்துல 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா டியூஷனுக்கு மட்டும். டியூஷன் ஃபீஸுக்கு 2700 ரூபா டியூஷனுக்கு. அப்படியா ஐயா? ஓ, டியூஷனுக்கு 2700 ரூபா மாதிரி டியூஷனுக்கு போகுது. 5000 ரூபா பஸ்ஸுக்கு போகுது. பேப்பர்கள் அது இது வரும். ஓ, ஒரு 20,000 ரூபா பணம் ஐயா. எல்லா இதையும் பார்த்துக்கொள்ள ஒரு மாதம் 20,000 ரூபா பணம் இருக்கேக்குள்ள உங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் இந்த இதுக்கு யோசித்ததில் மாதம் மாதம் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து போட்டு கொண்டிருப்பினோம் மாதம் மாதம். தம்பி அவையிற தொடர்பை வந்து நான் தருவேன். அவை இங்கே இலங்கைக்கு வருவினம், வர்ற நேரம் நேரடியாகவும் கூட்டிக் கொண்டு வருவேன். அப்போ உங்களை வந்து நம்பினோம். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கதைச்சிருந்த விஷயம், தம்பியை வந்து பார்க்க ஒரு ஆக்டிவான ஆளாக இருக்கிறார், ஒரு ஏதாவது ஒன்றை பிரயோசனமாக வாழ்க்கையில் செய்யணும், ஏதாவது ஒன்று நிறைவானதாக செய்திருக்கணும். அதில் ஒரு முதல் ஆரம்பத்திலேருந்தே அவள் சொல்கிறது வந்து படிக்கிற நல்ல உண்மையை தேவையுடைய ஒரு ஆக்களை, படிக்கக்கூடிய ஆக்களை வந்து தெரிவு செய்து தாங்கண்ட. அப்போ அதில் ஒருவராக தம்பியையும் வந்து தெரிவு செய்திருக்கணும். இப்போ தம்பியில் வீடியோவும் ஆரம்பத்தில் போட்டது பார்த்தது. அவள் வந்து அவையர் சும்மா பணம் வருமா ஐயா? காசு கஷ்டப்பட்டு தான் வரும். அவை விடாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் தான் நீங்கள் உள்ள உறவுகளுக்கு வந்து உதவிகளை வந்து செய்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நான் தான் அந்த உறவுகளுக்கும் இன்னொரு உறவுகளுக்கும் அவை ஒரு பெரிய குடும்பம், 4 பொம்பளை பிள்ளைகள் இது இருக்கிறது. ஒரு 25,000 ரூபா மாதிரி மாத உதவி கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ அதில் இப்போ நான் உங்களோட நிலப்பாடு, நீங்களும் வந்து இந்த ஒரு இதுவும் இல்லாமல் வருத்தம் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்களையும் கருத்தில் எடுத்து படியனையும் கருத்தில் எடுத்து தான் 20 இல்லை 10,000 ரூபா 10,000 ரூபா காசோடையே இப்போ இவற்றை படிப்பு செலவுக்கு 10,000 ரூபா போட்டுட்டு போயிடுவோம். அப்புறம் சில பேர் வந்து 5,000 ரூபா அப்படித்தான் படிப்புக்கு 5,000 10,000 தான் கொடுக்குறது. ஆனால் 20,000 ரூபா காசை வந்து உங்களுக்கு வந்து பேசினதுக்கான காரணம்
மாதம் உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டா சாப்பாடு இதில் இருந்து எல்லாமே கவர் பண்ணணும். அப்போ இப்போ எப்படி உங்களோட சாப்பாட்டு செலவு எல்லாம் கவர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? மாறி அப்படி இப்படி சமாளித்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டுகள் அங்கே எங்கே இருந்து கிடைக்கிறதுகளை வச்சுக்கொண்டு என்ன ஐயா? அந்த இடையிடையே பான்கார பிடிக்கிற எனக்கு கொஞ்சம் நாள் தெரிஞ்சவர். பானா அப்போ அவர்கிட்ட கடனுக்கு எடுக்கிறது. எடுத்துட்டு பிறகு கொடுக்குறது. இன்றைக்கும் ஒரு ரப்பர் பான் எடுத்தேன். இன்றைக்கும் எடுத்தேன், நாளைக்கு நாளாண்டைக்குள்ளே தருவேன். அப்படி நாளாண்டைக்குள்ளே தாரா அப்படின்ட்டு ரெண்டு சொல்லி ஒரு ரூபா பான் வேண்டினீங்க. ஓ ஐயா வந்து ஐயாவோட ஸ்டோரி வந்து முழுமையாக வந்து ஐயா சொல்லியிருந்தார். இப்போ வந்து பேரனை தான் வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறார். இவர் அம்மா அங்கே ஐயா அம்மா இறந்துட்டான். இவ இப்போ படிக்கின்ற அம்மா இறந்துட்டா என்ன? ஓ இறந்ததுக்கு பிறகு 3 மாதத்துக்குள்ள கையில் எடுக்கக்குள்ள மகண்ட உங்களோட மகண்ட பிள்ளை என்ன? ரைட் அது ஆரம்பத்தில் நான் நிறைய பதிவுகளை போய் பார்க்குறது ஐயா கதைக்கிறது. அப்போ எனக்கு ரைட் ஐயாட மகனை தான் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல பிள்ளையா. இத்தனை வயதுலேருந்து ஐயா வளர்க்க வலிக்கிட்ட நீங்கள்? 3 மாதத்துக்குள்ள 3 மாதத்து பிள்ளையிலேருந்து வளர்க்க வலிக்கிட்டவர். இப்போ வந்து 10 வயது தம்பி. 15 வயசு. அவன் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இளந்தாரி பொடியன் என்ன? ஓ எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தாத்தாவையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளாக வந்துடுவார். இப்போ தம்பி தொடர்ச்சியாக நல்ல முறையில் படித்து குளப்படி இல்லாமல் நல்ல ஒரு பிள்ளையாக நல்ல ரிசல்ட்ஸ் ஏஎல் எடுக்கக்குள்ள அடுத்தது யூனிவர்சிட்டி போகிறதுக்குரிய சகல ஒழுங்கையும் எங்களோட ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் வந்து செய்வினம். அவையில பிள்ளைகளும் இருக்கணும், அவையிலும் உதவிகள் செய்கிற ஒரு உறவுகள்லாம். இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற பாவம் வந்து உதவிகள் செய்கிறது அர்ச்சனா ஞானவேல். அப்போ தாய் தகப்பன் இப்போ ரூபி ஞானவேல்னு சொல்லி அவையை பொறுப்படுத்தி பார்க்க அவையிலால் இயலாமல் போயக்குள்ள அவையில பிள்ளைகள் இருக்கு நம்மங்க. அவையில பிள்ளைகள்கிட்ட கையில் பொறுப்பு கொடுக்க அவை உங்களை கேம்பஸுக்கு போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வந்து பட்டதாரி படிப்பு முடித்து வெளியே வரும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்பினோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக நல்லா படிப்போம். எந்த ஒரு குழப்ப கெட்ட 1000 கெட்டபடியில் உள்ள இடம் சேர்க்க முக்கியம். கூடாத சேர்க்கைகளை பார்த்தோன்னே தவித்து விட்டுறணும். ஒருத்தனுக்கு பழக்க வழக்கம் பிள்ளையான வழியில் போகிறான்னு சொன்னால் இது செய்கிறோனும். உங்களை நம்பி உங்களை வந்து படிப்பிச்சு ஒரு நல்ல ஒரு ஆக்களை கெட்டு போகிறவனுக்கு பிறகு ஏன் உதவி செய்யணும்? ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னா அவர் நாளைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு இடத்துல வந்தால் தான் சரி நம்ம படிப்பிச்சு விட்டா பொடியன் இன்றைக்கு இப்படி இருக்கிறானேன்னு சொல்கிறதுக்கு இதாக இருக்கும். நீங்கள் கெட்டுப்போனால் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் வீண். அப்போ வீணாக போயிடுமா நல்லா வந்துடுமா? நல்லா வந்துடும். நல்லா வந்துடும். அது வீணாக்குறது நல்லா வர்றது மாற்ற கையில் இருக்குது, தம்பிர கையில் இருக்குது. அந்த உதவியை வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக மாற்றுறதும் அது வீண்பிரியமான உதவியாக போகிறதும் தம்பிர கையில் இருக்குது. அப்போ அவை வந்து அது வந்து நல்லா வரணும். தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு படித்து இது வரணும். அதே மாதிரி ஐயாவுக்கும் ஒரு உதவியாக இருக்கணுமெண்டு. அதை விட இப்போ நானாக தீர்மானித்து தான் இந்த 20 வந்து இது செய்திருக்கு. சில வேளை அவை உங்களுக்கு கூட போடலாம். அது அவையிற விருப்பம், அவையில் சந்தோஷம், அவைகளுக்கு நல்ல உழைப்பு வந்து நல்ல வருமானம் வந்து அவை நல்ல சந்தோஷமாக இருப்பினம். அந்த அவையிலும் தொழில் செய்யணும். மக்கள் ஒரு பிரச்சனை மாறி மாறி வரும். அவைகளுக்கும் கடவுள் அள்ளி கொடுக்கல உங்களுக்கு தருவினம். சரியா? அப்போ அதில் அது மேலதிகம் அவையிற. ஆனால் நான் ஒரு வரையறுக்கப்பட்டதாக இப்போ வந்து சொல்லியிருக்கிற 20,000 ரூபா பணம் தம்பிர படிப்புக்கு மாதம் அக்கௌண்ட்டில் வந்து விழும். சரியா? அப்போ அக்கௌண்ட்டில் விழும். அதை வந்து ஒழுங்கு செய்வோம். அதை உங்களுக்கு செய்கிறது யாராக்கள்? ரூபி ஞானவேல் குடும்பத்தினர். இன்றைய தினம் அர்ச்சனா ஞானவேல்னு சொல்லக்கூடிய அர்ச்சனாண்ட அவரோட பிள்ளைற பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தில் அதே மாதிரி உங்களோட வீடியோவை பார்த்து சுந்தரலிங்கம் ஜசிந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த நாள். சுந்தரலிங்கம் ஜசிந்தன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிறந்த தினம். அந்த சுந்தரலிங்கம் ஜசிந்தன் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினத்தில் கனடாவில் இருந்து 35,000 ரூபா பணம் வந்து தரப்பட்டது. அப்போ சுந்தரலிங்கம் ஜசிந்தன் வந்து 35,000 ரூபா பணம் கனடாவில் இருந்து தந்திருக்கிறார். ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் அர்ச்சனா அவருடைய மகளோட பிறந்த தினம் 21/4/2024 இன்றைய தினம் வந்து அவரோட பிறந்த தினம். அர்ச்சனா ஞானவேல் அவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ அண்ணனோட இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். அப்போ இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடக்குள்ள தம்பியில் பதிவை பார்த்து ஆரம்பத்தில் உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா அப்போ தம்பிக்கு தாங்கள் அந்த படிப்புக்குரிய உதவியை வழங்குவதாக வந்து தெரிவிச்சிருக்கணும். அந்த படிப்புக்குரிய உதவியை தொடர்ச்சியாக தம்பிக்கு வந்து வழங்குறேன்னு சொல்லி அப்போ இனி அவையிலே வந்து தொடர்ச்சியாக கொடுப்பினா மாதம் 20,000 ரூபா பணம் வந்து ஐயா நிலப்பாடுகளை கருத்தில் எடுத்து நாங்களே கதைச்சி தீர்மானிச்சிருக்கிறோம். மாதம் 20,000 ரூபா பணம்னு சொல்லி. அப்போ ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் அர்ச்சனா ஞானவேல்னு சொல்லக்கூடிய அவட அந்த பிறந்த தினத்தில் 4 மாதத்துக்குரிய காசு ஐயா 4 மாதத்துக்குரிய காசு 80,000 ரூபா
80,000 ரூபா பணத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களோட வங்கியில் போட போகிறீங்க. நான் திடீரென்று இருந்துட்டு இந்த 4 மாதத்துக்குள்ளே எப்பயாவது வருவேன். அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கணும். தேவையற்ற செலவுக்கோ இல்லை தேவையில்லாத விடயத்துக்கு நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி இருந்தாலும் அடுத்த மாத காசுகள் போடையக்குள்ள கொஞ்சம் யோசிப்போம். இப்போ நான் வந்து பார்க்கக்குள்ளே நீங்களும் அப்புறம் வருங்கையோடு இருந்துடக்கூடாது. வேறு யாருக்கு இதை கொண்டு செலவுக்கு கொடுத்துட்டோ இல்லை ஏதாவது ஒன்றை நம்பி கொடுத்து நான் நம்பி அதுக்கு செய்து நான் இதுக்கு செய்து நான் சொன்னாலும் அந்த அளவுக்கு தம்பியிட படிப்புக்கு நீங்களும் ஒரு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ நீங்கள் இது இல்லாமல் உங்களோட இதை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். மற்றது 35,000 ரூபா பணம் வந்து சுந்தரலிங்கம் ஜசீந்தன் என்று சொல்லக்கூடிய நண்பர் அவருடைய 35,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார் கனடாவிலேருந்து. அவருடைய பிறந்த தினத்தில் சுந்தரலிங்கம் ஜசீந்தன் என்று சொல்லக்கூடியவர் 35,000 ரூபா தந்திருந்தார். அதில் நீங்கள் ஏதோ பார்த்து என்னத்தை செய்ய முடியும், என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அதுகளை வந்து செய்யுங்க. அவர் வந்து தன்னுடைய பிறந்த தினத்தில் உங்களோட பதிவை பார்த்து தம்பியிலையும் உங்களுடைய பதிவை பார்த்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி தென்னம்பிள்ளை கொஞ்சம் வைக்கலான்னு பார்த்தேன். ஓ ஏதோ அது நீங்கள் பிரியோசனமாக உங்களோட வாழ்க்கையில் இப்போ இந்த மாதம் 20,000 ரூபா உதவின்றது வந்து உங்களுக்கு உறுதியானது. மாதம் வரும் நீங்கள் உண்டு மற்ற அங்கே உள்ள ஒரு குடும்பம் 2 குடும்பத்தை அவை வந்து பொருட்படுத்திருக்கணும். அப்போ இதில் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி தம்பி ஒரு நல்வழிப்படுத்தி அவனோட படிப்பையும் ஒரு தரமான நிலைக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ஐயா வந்து இந்த கூரை இருக்க இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு மேலதிகமான உதவி அடிப்படையாக எது தேவையோ அதை வந்து செய்திருக்கிறேன்றதை நான் நம்புகிறேன். அடிப்படை உதவி ஒரு உங்களோட இப்போத்தைய நிலவரத்துக்கு என்ன தேவையோ அதை பெற்று கொடுத்துருக்குறன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. மேலதிகமாக அவர் அந்த இருக்க முடியாது தகரத்தை போட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்போ அதுக்கு வேற ஒரு சீட்டோ இல்லை ஓடையோ மாத்தைக்குள்ளே அவைகளுக்கு வந்து அது ஒரு உள்ளுக்கு இருக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அது ஒரு மேலதிக உதவியாக தான் பார்க்குறோம். அதை யாராவது உறவுகள் உண்மையிலேயே உங்களால் முடிஞ்சால் அதை வந்து செய்து கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறேன். யாராவது வந்து அப்படி பார்த்து உங்களுக்கு செய்தர முன் வந்தால் பெற்று தருவேன். ஆனால் அடிப்படை தேவையானதை செய்துட்டேன் என்ற ஒரு திருப்தியோட போகிறேன். என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகுது? 80 35 அப்போ எவ்வளோ மொத்தம் வரணும் தம்பி? 80 35 கணக்கு ஒருக்கா பார்த்து எனக்கு சொல்லுங்க. 1,15,000 ரூபா நீ பாருங்க. ஒருக்கா 1,15,000 இருக்காண்டு ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் தம்பியோட பதிவை பார்த்து தம்பியை தாங்க பொறுப்பெடுக்கணும். தாங்க வந்து படிப்பிக்க போகிறோம். அவருக்கு தொடர்ச்சியான படிப்புக்குரிய இதை வந்து வழங்குறேன். இப்போ தம்பி யூனிவர்சிட்டி போய் முடிக்கும் வரைக்கும் ஆற்ற உதவி கிடைக்கும். ரூபி ஞானவேல் குடும்பத்தினருடைய உதவி வந்து தம்பிக்கு வந்து கிடைக்கும். இப்போ தம்பி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்யணும்? படிப்பில் கவனம் செலுத்தி இன்னும் ஃபர்ஸ்ட்டாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்களுக்கு பின்னால் ஒரு ஆக்கள் இருக்கணும் உங்களை பார்த்துக்கொள்றதுக்கு, உங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்கொள்றதுக்கு. இப்போ நான் இனி உங்களோட தொடர்பு இலக்கம் அவையிட்ட கொடுப்பேன். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நேராக நான் கொடுப்பேன். நீங்கள் அதை யோசிக்காதீங்க ஐயா. அக்கௌண்ட் நம்பர் இருக்குது தரவாப்ப. அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் தாங்க, நான் வந்து கொடுத்து விடுவேன். அவையிட்ட கொண்டு போய் என்ன அக்கௌண்ட் நம்பர் உங்களோட தானே இருக்குது? என்ன பேர் உங்களோட பேர்? ராஜரட்னம். அந்த ராஜரட்னம். முழு பேர் என்ன? சப்பானி ராஜரட்னம். சப்பானி ஓகே. சப்பானி ராஜரட்னம் என்ற அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து தருவேன். அப்போ அதுக்கு அவை இனி மாதம் காசு போடுற மாதிரி இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லைண்டா இடையில நான் வரைக்குள்ள வந்து ஒரு கை இருந்து செக் பண்ணிட்டு போவேன். என்ன நிலவரம் என்ன நடக்குதுன்றதை திடீரென்று தான் வருவேன் பார்ப்பேன். வேறு என்ன இன்றைய தினம் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுற அர்ச்சனா ஞானவேல் அவாக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த உதவி எங்களுக்கு வழங்கி ஒரு அடிப்படையான உணவுக்கும் படிப்புக்குமான அடிப்படை உதவி வழங்கின ரூபி ஞானவேல் குடும்பத்தினருக்கு எனது மனமான நன்றியையும் அவருடைய பேர் என்ன மற்றது சுந்தரலிங்கம் ஜசீந்தன் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வழங்கிய உதவிக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரலிங்கம் ஜசீந்தன் அவர்களுக்கும் வந்து எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். சரிதானே? ஓகே. வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை தானே? கூரை தான் எனக்கு கொஞ்சம் கூரை தான் தலைக்கு இருக்கலாது. இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்களை நிற்கலாம தான் ஓடி வந்து இதில் மரத்துக்களை கதிரியை போட்டு இதில் இருந்து கதைக்கிறோம். என்னென்னா அவ்வளோத்துக்கு அது சுற்றி வர நெட்டுகளையும் இதுகளையும் அடித்து வச்சுக்கிறீங்க. அவரோட காற்று முறங்காமல் அப்படி ஒரு முழம்பு மற்ற பாம்பு அது வரும் தானே அந்த பயிற்சி. சரி பார்ப்போம். இப்போ காட்டியிருக்கிறீங்க தானே முதல்ல அது ஆரம்பத்தில் பதிவில்? ஓகே, காட்டி இருக்குது. யாராவது முன் வந்து செய்வோம் என்ன தம்பி? சரிதானே? அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க தானே படிக்கிற விஷயத்தில்? ஸ்ட்ராங்காக இருக்கேன் தம்பி. கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல தெளிவான ஒரு படியன்.
அப்போ கட்டாயம் நல்ல ஒரு கட்டிக்கார படியனா வருவான். எதிர்காலத்தில் என்ன ஐயா வர்ற ஐடியா வச்சுக்கிறீங்க? வெக்னரி டாக்டர் அவர் ஐடியா வச்சு வெக்னரி டாக்டராக வந்து வர்ற ஐடியா வச்சுருக்கிறார். அதை விட நீங்கள் இன்னும் உங்கள்ட்ட நல்ல திறமை இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வரலாம். இல்லை உங்களோட விருப்பம் வெக்னரி மிருகங்களில் விருப்பம் என்ன, அதால் அந்த ஒரு அன்பு வந்து அவர் வெக்னரி டாக்டர் ஆகணுமன்றதுக்கு வந்து தூண்டி இருக்கு. மீன் வளர்க்குறார், வேறு என்னென்ன சீரியல், பூனைக்குட்டி, மீன் வளர்க்குறார், அப்படி கொஞ்சம் விளையாட்டுகள் செய்கிறார். சரி, என்ன ஐயா வாரண்ணா, நன்றி.